அமோக வரவேற்பால் ரிலீஸாய் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்தகன். சினிமா கரியரை இழந்து நின்ற பிரசாந்துக்கு அவருடைய வாழ்க்கை மீண்டும் சினிமா திருப்பி கொடுத்திருக்கிறதா நம்ம இந்த வீடியோவில் பேசையில் அந்தகனை பொறுத்தவரைக்கும் பிரசாந்தோட பெரிய ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தும் விதமானதை இந்த படத்தை நமக்கு பார்க்க போகும். அந்தகன் பிரசாந்துக்கு எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்கிறது என்பதை நமக்கு பார்க்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். அந்தகன் கண் தெரியாத பார்வை இல்லாதவராக நடித்திருக்கிறார் நடிகர் பிரசாந்தம். இந்த படத்தை அவர் ரொம்ப நம்பி இருந்தது உண்மைதான். ஆனாலும் இந்த படத்தை அவர் ரொம்ப நேசிச்சதும் உண்மைதான். இந்த படம் இந்தி சினிமாவின் ஒரு தழுவல். அந்த படத்தை தான் நம் தியாகராஜன், அதாவது பிரசாந்துடைய தந்தை அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். அது சில காட்சிகளை மாற்றிதான் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். இந்த படத்தை பற்றி மக்கள் என்ன சொல்கிறார்கள், நமக்கு என்ன சொல்ல போகிறோம் என்பதை தான் நமக்கு இந்த வீடியோவில் தொடர்ந்து பேசும். வாங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முயற்சி பண்ணுங்க. மறக்காம நம்ம வீடியோ பார்க்கும் அனைத்து நேயர்களுக்கும் நெஞ்சங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்போதுதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினம் பார்க்க முடியும். 1990-96 அந்த காலகட்டத்தில் பிரசாந்துடைய வாழ்க்கையை அந்த அளவிற்கு சினிமா கரியரில் மிக உயரத்தில் ஒரு உச்சத்தை தொட்ட டாப் ஸ்டார் என்ற நடிகர் என்ற பெயர் வாங்கிய ஒரு நடிகர். சினிமா கரியர் இடைக்காலத்தில் அவரை தள்ளப்பட்டது. இடைக்காலத்தில் அத்தனை படங்கள் ஓடாத விதத்தில் தன்னுடைய முயற்சிகள் அத்தனையும் வீணாகி நின்ற ஒரு தனி மனித போராட்ட விதியில் இருந்தார். அவருக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் அவருக்கு உள்ளம் நிறைந்த தியாகராஜன் அவர் ஒருவர் மட்டும்தான். ஏன்னா தந்தை மகனை எந்த அளவிற்கு பார்க்க வேண்டும், எந்த அளவிற்கு மகனை சினிமாவில் தூக்கிவிட வேண்டும் என்பதற்கான முன்னோட்ட சில பாதைகளை வகுத்து வந்தவர் தான் தியாகராஜ். அவருக்கு இந்த அந்தகன் படத்தை பார்த்தபோதுதான் இதை நம் மகனை வைத்து எடுக்க வேண்டும் என்ற யோசனையில் தான் இந்த படத்தை தயாரித்து எடுத்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகி ஓடிக்கொண்டிருக்கு. இந்த படத்தை பிரசாந்த் உண்மையில் தன் வாழ்க்கையில் பல ரியல் நம்பியிருப்பார் என்பதுதான் உண்மை. ஏன்னா அவருடைய சினிமா கெரியரில் பல விஷயங்களில் தோல்வி அடைந்து நின்றார். ஆனால் சினிமா வாழ்க்கையில் பல வெற்றிகளை படைத்து, அது உங்களுக்கு தெரியும், நமக்கு அந்த வீடியோ பேசும். ஆனாலும் சினிமா வாழ்க்கையில் பல வெற்றிகளை கொடுத்து இளம் நெஞ்சங்களை தியேட்டருக்குள் இழுக்கக்கூடிய ஒரே நடிகர் பிரசாந்த். ஆனால் அதை மீண்டும் பல வருடங்கள் கழிந்து மீண்டும் இளைஞர்களை தியேட்டருக்குள் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் அந்தகன் படம் மூலமாக. அப்படித்தான் இந்த படத்துடைய ஒன்லைன் மட்டும்தான் சொல்ல முடியும். இந்த படத்துடைய கதை திரைக்கதைகளை சொன்னால் சுவாரஸ்யம் கெட்டு போயிடும். அந்த அளவுக்கு படத்துடைய திரைக்கதைகள் அமைந்திருக்கிறது. படத்தின் திரைக்கதை அமைப்புகளும் அப்படி இருக்கிறது. இசை பிரமாதமாக இருக்கிறது. சந்தோஷ் நாராயண் இசையும் ரொம்ப பிரமாதமாக கொடுத்திருக்கிறார். 3 பாடல்கள் அருமையாக இருக்கிறது. சில வருடங்களுக்கு பிறகு பிரசாந்த் தன்னை உருவாக்கி கொண்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறார் நம்பிக்கையோடு. அந்த நம்பிக்கை அவரை கை கொடுத்ததுதான் சொல்ல. இந்த படம் ஒன்லைன், இதை நமக்கு சொல்லத்தான் முடியும். படத்துடைய கதையை சொன்னால் சுவாரஸ்யம் கெட்டும்போது கண் தெரியாத ஒரு இளைஞர் இங்கே என்ன நடக்கிறது, அவரை கண் தெரியாதவர்களை இங்கே வைத்து என்ன செய்கிறார்கள் என்பதற்கான ஒரு கதையை, ஒரு லைன் போக்கஸை தான் இந்த படத்தில் கதையாக அமைத்திருக்கிறது. அதாவது சில விஷயங்கள் டெக்னிக்காலஜி அப்படிப்பட்ட சில விஷயங்களை நமக்கு எடுத்துக்கொண்டால் இந்த படத்துடைய ஒன்லைன் நமக்கு புரிஞ்சுவிடும். ஆனால் படத்துடைய விறுவிறுப்பும் ஆர்ப்பாட்டம் அதிகமாக இருப்பதால் படத்தை நமக்கு சீரணிக்காமல் பார்க்க முடிகிறது, ரசிக்க முடியும். அனைத்து மக்களும் அதை பார்த்து கொண்டு நன்றாக இருக்கிறது, கொஞ்சம் காலத்து பிறகு பிரசாந்தை திரையில் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று மக்கள் சொல்வதை கேட்கும் போது திறம்பட நமக்கு சிந்திக்க வைக்கிறது. எனக்கும் அப்படித்தான் இருந்தது. படம் பார்க்கும் போது நிச்சயம் இந்த படத்தில் பிரசாந்த் வெற்றி பெற்றிருக்கு. இந்த படம் அவருக்கு பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும். இதை சார்ந்து இன்னும் அவர் இளைய தளபதி விஜய் கூட நடித்திருக்கும் கோஸ்ட் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து அதில் பயங்கரமான ஒரு கேரக்டரை சம்பவம் செய்து மீண்டும் அவர் இந்த சினிமாவில் ஒரு காலெடுத்து வைப்பார். அது நிச்சயம். இப்படி தொலைந்து போன நடிகர்கள் மீண்டும் காலெடுத்து வைத்த நடிகர்களில் பார்த்தால் ஒரு சில பேர்கள் தான் இருக்க முடியும்.
அப்படி பார்த்தால் ஆர் பார்த்திபன் இப்போது பிரசாந்தாக உருவெடுத்திருக்கிறார். பிரசாந்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்ச காலங்கள் அவர் கடந்து சென்ற பாதைகள் நமக்கு தெரியும். இன்னைக்கு அவரை கஷ்டப்பட்டு சினிமா கரியரை அவரை ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் தள்ளப்பட்டு இருந்த ஒரு மனிதன் இன்னைக்கு நம் சினிமா கொடுத்திருப்பது அந்தகன். கண் தெரியாத இளைஞராக நடித்திருக்கும் பிரம்மாண்டம். அவருடைய படைப்பு வீண் போகவில்லை. அந்தகன் தியேட்டரில் சென்று பாருங்கள். படம் விறுவிறுப்பாக இருக்கிறது, ஒரு சுவாரஸ்யமாக இருக்கிறது, வித்தியாசமான ஒரு கதைக்களம். அதாவது படத்துடைய கேரக்டர், சீன்கள், ஆர்ப்பாட்டம், சஸ்பென்ஸ் 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 அப்படி என்று பல விஷயங்கள் அங்கே உடைகிறது. அதை நமக்கு ரிவ்யூயாக சொல்ல முடியாது. ரிவ்யூகள் சொல்வதனால் உங்களுக்கு கதையுடைய நோக்கங்கள் கெட்டு போய்விடும். கதை தியேட்டருக்கு சென்று பார்ப்பதே எளிதான இயல்பு. அதை நீங்கள் தியேட்டருக்குள் பாருங்கள், அது நன்றாக உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். டாப் ஸ்டார் பிரசாந்துக்கு இந்த படம் மாபெரும் வெற்றியை கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அது உங்களுக்கு இருக்குதுன்னு நீங்க தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வணக்கம். சரியில்லாம இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு